வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். இது 11th பாலிட்டிலேருந்து உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிற பாடம். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். உள்ளாட்சி அரசாங்கம்னா என்ன? நம்மளோட கிராமம், நகரம், மாநகரம் இங்கே மக்களுக்கு சேவை கொடுக்கணும், வசதிகளை உருவாக்கி கொடுக்கணும், உள்ளூர் பிரச்சனைகளை சமாளிக்கணும். இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது. இந்த உள்ளாட்சி அரசாங்கங்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நகரம், இன்னொன்று கிராமப்புறம். நகரத்தில் மாநகராட்சி, நகராட்சி, நகரியம், பேரூராட்சி, பாளைய வாரியம் இருக்குது. கிராமத்தில் மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்து, வார்டு இருக்குது. இந்தியாவில் பார்க்கும்போது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம சொல்கிறோம். ஏன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆழ்ந்து விவாதிக்கிற பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறதுனால அதை பஞ்சாயத்து ராஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நகராட்சி, மாநகராட்சி, நகரியம், பாளைய வாரியம் சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. இந்திய நகரம் நகராட்சினும், பெருநகரம் மாநகராட்சினும், தொழில் நடக்கக்கூடிய நகரங்கள் நகரியம் அப்படின்னும், இராணுவ அமைப்பு இருக்கக்கூடிய இடங்கள் பாளைய வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி வச்சுருக்கோம். மாநகராட்சி அப்படின்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களில் ஏற்படுத்தப்படுது. இதே நகராட்சி அப்படின்னா 10 லட்சம் குறைவாக இருக்கக்கூடிய சின்ன நகரப்பகுதிகளில் உருவாக்கப்படுது. இதே வகை 1, வகை 2ன்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. இதே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அதை ஆய்வு பண்ணி அதோட அடிப்படையில் தான் நகராட்சிகளோட தரத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்தியாவில் 2011 கணக்கெடுப்புப்படி ஏறத்தாழ 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. உள்ளாட்சி அரசாங்கங்களோட தோற்றம் வளர்ச்சின்னு பார்க்கும்போது சோழர் காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் நல்லா மேம்படுத்தப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூரில் முதலாம் பராந்தகன் சோழன் கால கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி விரிவாக சொல்லுது. கிபி 919 டு கிபி 922 அந்த காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டு உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சபை இருந்ததாகவும், அந்த ஊரில் அனைத்து ஆண்களும் உறுப்பினராக இருந்ததாகவும், அவங்க எல்லா பொது பிரச்சனைகளையும் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுகள் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. இந்த சபை ஊர் மகாசபை அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக சொன்னாங்க. 3வது வகையாக நகரம் அப்படிங்கிற ஒரு வியாபார மையம், 4வது நாடுன்னு இருந்திருக்கு. நாடு அப்படின்னா கிராமம் மற்ற பகுதிகளை உள்ளடக்கின ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. நகரம்னா நகர பகுதிகளை உள்ளடக்கின ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. முதலாம் ராஜராஜ சோழன் வீர நாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊரோட மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் பண்ண துரோகிகளோட சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதுக்கு உத்தரவு போட்டதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. மகாசபைன்னு ஒன்று இருந்தது, அதுக்காக சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு முதலாம் ராஜராஜ சோழன் ஒரு ஆர்டர் போட்டதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. 1882 ரிப்பன் பிரபு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கணும்னும் அதை மேற்பார்வையிடுறதுக்கு மாவட்ட அளவில் வாரியம் இருக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காரு. ரிப்பன் பிரபுவோட தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பாலும் அதிகாரிகள் இல்லாதவங்கள இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க முடிஞ்ச வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏறத்தாழ 500 உள்ளாட்சி அமைப்புகள் 3ல் 2 பங்கு அதிகாரி இல்லாதவங்களை வச்சு தான் தொடங்கியிருக்காங்க. அவங்களோட பேரை மாவட்ட ஆட்சியர் தான் முன்மொழிஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்புகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 1926 1417ஆகவும் 1937 6250ஆகவும் அதிகரிச்சிருக்கு. 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு தான் இருந்திருக்கு. மாவட்ட, வட்டார, கிராம அளவில் இருந்திருக்கு. மாவட்ட, வட்டார அமைப்புகளில் 1923 மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. மாகாணங்களில் இருந்த
இல்லாத தலைவர்கள் மாற்றப்பட்டு அலுவலர்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதி கட்சியோட உறுப்பினர்கள் 1927ஆம் ஆண்டில் 545 பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 1937லேருந்து 1947 வரைக்கும் பல பிரச்சனைகளை இந்த உள்ளாட்சி அமைப்போட உறுப்பினர்கள் பார்த்துருக்காங்க. இரட்டை ஆட்சி முறை மூலமாக நிர்வாகத்துறைகள் மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னும் மாகாண அரசுகளுக்கு மாற்றி தரப்பட்ட துறைன்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறை, மாகாண அரசுகளுக்கு மாற்றி தரப்பட்ட துறைன்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. எப்போனா இரட்டை ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு இதில் காவல், சட்டம், ஒழுங்கு, நிதி இந்த இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள். இது வந்து ஆளுநர்கிட்ட இருக்கும். கல்வி மற்ற துறைகள்லாம் மாற்றி தரப்பட்ட துறைகள். இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகிட்ட இருக்கும். தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் வேணும்னு வலியுறுத்தினது மகாத்மா காந்தி அவர்கள். ஷர்மா நாராயணன் அப்படிங்கிறவர் சுதந்திர இந்தியாவுக்கான சுதந்திர அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரிச்சிருக்காரு. அதில் குடிமக்களோட சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்து இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. யார்? ஷர்மா நாராயணன் அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்ட வரைபடத்தை ரெடி பண்ணியிருந்திருக்காரு. இந்த காரணங்களால தான் நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்போட பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் வந்து இந்திய அரசியலமைப்பு பகுதி 4ல் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் விதி 40 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு. அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தணும், அது சுய ஆட்சியோட அழகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்போட பிரிவு 40 சொல்லுது. அரசு வந்து கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 40. இரண்டாவது 5 ஆண்டு திட்ட காலம் 1956லிருந்து 61. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராம பஞ்சாயத்து உயர்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நிர்வாக அமைப்போட இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சிருக்காங்க. அடுத்தது 1957. அப்போது பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில் மத்திய அரசாங்கம் ஒரு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. எப்போது? 1957. அந்த மேத்தா குழு 2 முக்கியமான பரிந்துரைகளை சொன்னிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகம் பரவலாக்கப்படணும், நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லிச்சு. நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேத்தா குழு சொன்னிச்சு. 1957 உருவாக்கப்பட்டுச்சு. 2வதா ஊரக வளர்ச்சி திட்டம் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்படணும். அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியம் மூலமாக அங்கே திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னிச்சு. நிர்வாக அலகாக மாறணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கணும், அங்கே அவங்க மூலமாக திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தா குழு சொன்னிச்சு. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? மாவட்ட அளவில் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அளவில் சுகாதாரம், விவசாயம், கால்நடை, கல்வி அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர் உறுப்பினராக இருக்கக்கூடிய மாவட்ட மேம்பாட்டு குழு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்ட அமைப்பு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பாக மட்டும்தான் இருக்கும். மேத்தா குழுவோட பரிந்துரைகள் பெரும்பாலும் எல்லாருமே வரவேற்றாங்க. பல்வேறு மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. ஏறத்தாழ 90% இந்திய மக்கள் 1960 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பற்றி இந்த அமைப்போட செயல்பாடுகளை ஆராயறதுக்கும் அதை இன்னும் நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும் 1977 அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழுவாக அமைச்சிருக்காங்க. 1957 மேத்தா குழு, 1977 அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து மக்களாட்சி அடிப்படையில் தான் இருக்கணும், அங்கே உள்ளாட்சி அரசாங்க அமைப்பாக மாறணும், மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வரணும், அனைத்து பணிகளும் ஒருங்கிணைச்சு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். தன்னோட முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்கணும்னு சொன்னிச்சு. ஒரு தற்கால தீர்வாக வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியம் இருக்கணும்னு சொன்னிச்சு. வட்டார அளவில் இப்போ இருக்கலாம்னு சொன்னிச்சு.
மாவட்ட அளவுலையும் வந்து பஞ்சாயத்து இருக்கணும், அங்கேயும் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்கணும்னு சொன்னிச்சு. இந்த வட்டார அளவில் ஏற்படுத்தக்கூடிய அந்த இதுங்கிறது ஒரு இடைநிலையில் 2 பேருக்கும் இடையில ஒரு மீடியேட்டராக செயல்படணும்னு சொல்லிட்டு அந்த அசோக் மேத்தா குழு சொன்னிச்சு. 1978 அவங்களோட பரிந்துரைகளை அவங்க வந்து சமர்ப்பித்தாங்க. இதோட எதிரொலியாக வந்து என்ன ஆச்சுன்னா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், குஜராத் இந்த மாநிலங்கள் தன்னோட மாநில பஞ்சாயத்து சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வந்துச்சு. உள்ளாட்சி அரசாங்கத்தை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1978 1986 வரைக்கும் அனுமந்த் ராவ் குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு இந்த மாதிரி பல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே அசோக் மேத்தா குழுவோட பரிந்துரை என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் சின்ன சின்ன மாற்றங்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1989 கொண்டு வரப்பட்ட 64வது 65வது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக சொல்கிறாங்க. எந்த அரசாங்கம் கொண்டு வந்துச்சு? ராஜீவ்காந்தி அரசாங்கம். 64வது 65வது சட்ட திருத்தம் வருடம் 1989. ஆனால் இது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படலை. அதுக்கப்புறம் பல முயற்சிகளோட விளைவாக 1992 இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கி அரசாங்கம் 74வது சட்ட திருத்த மசோதாவை 1992 நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இறுதியில் அது 1993 2 அவையிலையும் நிறைவேற்றிருக்காங்க. 92 கொண்டு வந்து 93 நிறைவேற்றிருக்காங்க 73வது 74வது சட்ட திருத்த மசோதா. இதில் தான் இந்திய அரசமைப்போட பகுதி 9A அப்படிங்கிற 2 பகுதிகளை இணைச்சிருக்காங்க. இதில் அரசியல் சட்ட பிரிவுகள் 243 243 ZG வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம். 73 74வது சட்ட திருத்தம் 1992 நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு 1993 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுச்சு. இவங்க தான் வந்து இந்திய அரசமைப்போட பகுதி 9A என்று 2 பகுதிகளை இணைச்சாங்க. இதில் அரசியல் சட்டப்பிரிவுகள் 243 முதல்ல 243 243 ZG வரைக்கும் இருக்குது.